இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பணம் இல்லைன்னா அவன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிரும். அதான் வேற வழி இல்லாம நானும் அமைதி ஆயிட்டேன். அவன் செஞ்ச தப்ப வரப்போற மதினி தலையிலையாமா கட்டணும். நீ பயப்படாதயா, மனோ ரொம்ப தங்கமானவன். அவன் தேன்மொழிய நல்லா பார்த்துப்பான். நீ எதையுமே யோசிக்காதயா. அம்மா சொல்றேன்ல ஜீவா, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. விட்டுறியா? கண்மணி ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. 2 பேருமே வரணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லங்க. நேர்ல எல்லாம் வர முடியாது. நான் இன்னொரு நாள் வரேன். ஹலோ, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். அகிலா, அகிலா. உள்ளதான் இருக்க சித்ரா, வா. கண்மணி தூங்கிட்டாளா? இப்பதான் சாப்பிட்டு தூங்குனா. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல. கண்மணியோட அப்பா ஏன் வரல? தெரியல. நானும் எம்பிட்டோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் முன்ன மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வரதில்ல போல. ஆமா, அவங்க எப்போ கேட்டாலும் வேலை இருக்குன்னு தான் சொல்றாங்க. அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியுமா உனக்கு? புடவை வைக்கிறதுக்காக எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்பாங்க. நீ அப்படி நம்பிட்டு இருக்க. ஆனா அவரு உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏய், என்னடி இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் இல்ல. அவங்க ரொம்ப நல்ல மனுஷன்டி. சோசியல் மீடியால நான் ஒன்னு பார்த்தேன். அத பத்தி சொல்லதான் நான் இப்ப இங்க வந்தேன். சோசியல் மீடியாலயா? அப்படி என்னத்த பார்த்தேன்? கண்மணியோட அப்பா மீட்டிங்க்கு இங்க வராம எங்க யார் கூட சுத்திக்கிட்டு இருக்காருன்னு நீயே பாரு. மா, ஒரு நாட்டோட பட்ஜெட் கூட சரியா போட்டுடலாம் போல. இந்த கல்யாண பட்ஜெட் போடுறது ஒரு பெரிய வேலையா இருக்குதுமா. இவ்ளோ செலவா ஆகும்? பின்ன கல்யாண செலவுன்னா சும்மாவா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது என்னமோ உண்மைதான். அதுவும் நம்ம நாட்டுல வெட்டிங் தான் மிகப்பெரிய பிசினஸா. பல கல்யாணங்க இங்க வெறும் பிசினஸா மட்டும்தான் நடக்குது. மீனாட்சி விட, நம்ம தேனுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. அவ சந்தோஷமா அந்த வீட்டுல போய் வாழ போறா. அதுவே எனக்கு போதும். அதுக்கு முன்னாடி இந்த செலவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மா, அதுக்காக கண்ட மணிக்கு செலவு பண்ண வேண்டாம். அவங்க கூட ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டானதே சொன்னாங்க. ஓஹோ, அவங்களே சொல்லிட்டாரா? ஏய், போதும் போதும். எப்ப பார்த்தாலும் இந்த விளையாட்டு பேச்சுதான். மாப்பிள்ளையோட அப்பத்தா வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. 1.5 லட்சம் வரைக்கும் நான் புரட்டிடுவேன். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. மேனேஜர் கிட்ட கேட்டு பாப்போமா? ஹலோ சார், குட் மார்னிங். நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி, சொல்லுங்க. சார், பர்சனல் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க? வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. எஸ், கம். சார், சொல்லுங்க மீனாட்சி. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது வந்து சார். என்னாச்சு? ஏன் தயக்கப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க மீனாட்சி.
இல்ல நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ம். அக்கா மேரேஜுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகுது. எனக்கு ஒரு 1 லட்சம் ஆபீஸ்ல இருந்து லோன் வாங்கி கொடுக்க முடியுமா? என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் பிடிக்கிற மாதிரி. இவ வேற நொய்யின்னு கால் அடிச்சுக்கிட்ட. ஹலோ. பணம் அனுப்பியிருந்தீங்களா? ம், வந்துருச்சா? ஆ வந்துருச்சு. ஆனா ஏதோ மாணிக்கோன்ற பேர்ல இருந்து வந்திருக்கு. இது என்ன புதுசா? என்ன பேர்ல வந்தா என்ன? நீ கேட்ட பணம் வந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன உனக்கு? இப்போ எதுக்கு கோவப்படுறிய? யாருன்னு தானே கேட்டேன். மாணிக்கன்ற பேர்ல வந்துச்சா? அதனால தான் கேக்குறேன். யார் இது? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன், வேலை இருக்கு. ஹலோ ஹலோ. என்ன சொன்னாரு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. வழக்கம் போல அப்புறமா கூப்பிடுறேன்னு போனை வச்சுட்டாங்க. எனக்கு இது சரியா படல அகிலா. ஐயோ, எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. கொஞ்ச நாளாவே அவங்க ஆள் சரி கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறாங்க. இங்க வரும்போது ஏதாச்சும் போன் வந்தா வெளியே எடுத்துட்டு போய் பேசுறாங்க. முன்னாடி தினமும் எனக்கு போன் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நான் பண்ணா மட்டும்தான் உண்டு. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எதனால இப்படி எல்லாம் பண்றாங்க? அதுக்கெல்லாம் காரணம் நான் காமிச்ச அந்த போட்டோல இருந்த பொண்ணா கூட இருக்கலாம். இதுக்கு மேலேயும் நீ பொறுமையா இருந்தா நீ நினைச்ச எதுவுமே நடக்கவே நடக்காது. நீயும் குழந்தையும் தனியா தான் நிக்கணும். நீ இப்பவே இதுக்கு ஒரு முடிவெடு. மாப்ள, நீங்க வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன். சரியா மாப்ள, வந்துடுறேன். போயிட்டு வாங்க. மீனாட்சி. சார் உட்காருங்க. சார் கிடைச்சிருச்சா? என்ன சொன்னாங்க? எப்ப பணம் கிடைக்கும்? சாரி மீனாட்சி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ புதுசா சேர்ந்திருக்க, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ ஃபீல் பண்ணாத. உன் டேலண்ட் அவங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கு என் சொந்த பணத்துல 1 லட்சம் இல்ல 2 லட்சம் தரேன். சார் அதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல மீனாட்சி, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? ஒன்னும் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், நமக்குள்ள இப்படி குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது தப்பு இல்ல. உனக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன், எனக்கு தேவையானதை நீ கொடுக்க மாட்டியா என்ன?